பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நாங்க சொல்லவே இல்ல. ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாங்க சொல்லல வித் மீ கனிமொழி அண்ட் ஹேமா. ஹாய் ஹேமா. ஹாய் கனிமொழி, எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் ஷோக்கு என்ன காசிப்ஸ்லாம் கொண்டு வந்தாச்சா? யா, ரொம்ப நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன். ரெரரா சொல்றாங்க ஹேமா வர, அப்ப பயங்கரமான காசிப்ஸ்லாம் இருக்கு போல இருக்கு. சரி, நான் எடுத்துட்டு வந்திருக்கேனான்னு கேக்குறியே, நீ எடுத்துட்டு வந்திருக்கியா? நான் என்னோட வேலையை கரெக்டா செஞ்சிருவேன் ஹேமா. அப்படியே கடமையில கண்ணியமா இருப்பேனா பாத்துக்கோயேன். எங்க சொல்லு பாருங்க, நீ என்னென்ன காசிப்ஸ்லாம் பாரு, வச்சிருக்கேன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் காசிப்ல நீ வந்து சும்மா அலண்டுற போற பாரு. ஆடி போயிடுவேன், அசந்து போயிடுவேன். அப்படியா? அதேதான். சரி, ஓகே, சொல்லு. நீ கேட்டதுனால உடனே இமிடியேட்டா ஒரு காசிப் சொல்றேன் பாரு. சொல்லு. யார பத்தி சொல்ல போறேன்னா, நம்ம தளபதி பத்தி சொல்ல போறேன். தளபதி? இதுல ஏன் தளபதி? எஸ், அவர்தான். நான் இளைய தளபதியை பத்தி தான் சொல்ல போறேன், வேற எந்த தளபதி. என்ன அப்படின்னா, கத்தி படம் நடிச்சு முடிச்சிட்டாரு இல்லையா? இப்ப தீபாவளிக்கு வர ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு லைட்டா லீக் அவுட் ஆயிடுதான். ஐயோ. ஆமா இல்ல, நம்ம எல்லாம் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கதை என்ன இருக்கும் அப்படின்னு. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப வந்து கதை லைட்டா லீக் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு. கதை என்னன்னு பார்த்தனா, அவர் வந்து மக்களுக்காக போராடுற மாதிரியான ஒரு கதையா. சோ கதை சொல்லாம கூட முருகதாஸ் வந்து இந்த போஸ்டர்லாம் அடிச்சப்ப கூட இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு தெரியாம அந்த ரசிகர்கள் எல்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன கதை கியூரியஸா இருந்தோம் இல்லையா? என்னவா இருக்கும் டீசரே வேற பயங்கரமா இருந்தது. ஆனா இப்ப பார்த்தா கதை லீக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் முருகதாஸ் அண்ட் விஜய் சரோட காம்பினேஷன்ல துப்பாக்கி படம் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அண்ட் அந்த படமும் நல்ல ஒரு சக்சஸ் அமைஞ்சது இல்லையா? அதுக்கு அடுத்தது இந்த கத்தி படம் தான் ரொம்பவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தீபாவளி அன்னைக்கு வர ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்ல போறாங்க. பட் அந்த டைம்ல வந்து கதை லீக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் என்னதான் போராடுற மாதிரி இருந்தா கூட அதுலயே ஒரு ட்விஸ்ட், அதுலயே ஒரு வேரியேஷன் வந்து கண்டிப்பா நம்ம ஏஆர் முருகதாஸ் சார் வந்து வைப்பாரு கண்டிப்பா இல்லையா? சோ அது தொடர்ந்து என்னன்னா, இப்போ கத்தி படத்துக்கு அப்புறம் வேற ஒரு படம் கமிட் ஆயிருக்காருல்ல விஜய். சிம்புதேவன் படத்துல சிம்புதேவன் படத்துல அல்ல ஹன்சிகா கூட ஹீரோயினா பண்றாங்க. ஹன்சிகா, ஸ்ருதி ஹாசன், அவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினா பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப அந்த படத்துல எக்ஸ்ட்ரா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, பிரபு சார் இருக்கார்ல. ஏமா நீ சூப்பரான இன்ஃபர்மேஷன்ல ஹீரோயின்ல வர? அது இல்ல, பிரபு சார் இருக்கார்ல, பிரபு சார் வந்து விஜய் சார் கூட நடிக்க போறாரு, ஒரு லீடிங் ரோல்ல நடிக்க போறாரு அந்த படத்துல. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற ஃபர்ஸ்ட் டைம் சேர்றாங்க. ஆக்சுவலி வந்து விஜய் சார் வந்து பிரபு சாரோட அப்பா சிவாஜி கணேசன் சார் இருக்கார்ல, அவர் கூட பழைய படம் ஒண்ணுல வந்து நடிச்சிருந்தாரு. விஜய் சார் அப்போ நடிச்சிட்டு இருந்த படங்கள்ல நடிச்சிருந்தாரு. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிரபு சார் கூட இணைஞ்சு நடிக்க போறாரு. சோ கண்டிப்பா எனக்கு ரொம்பவே கியூரியஸா இருக்கு, அந்த படமும் எப்படி இருக்கும், பிரபு சார் அண்ட் விஜயோட காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணி. பட் இதுக்கு முன்னாடி வந்து ஜில்லா படத்துல கூட நடிச்சிருந்தாரு இல்லையா? ஒரு பெரிய ஹீரோ மோகன்லால் கூட நடிச்சிருந்தாரு. மோகன்லால் சார் கூட அப்பா கேரக்டர் பண்ணியிருந்தாரு இல்லையா? சோ அந்த மாதிரி அதுவும் ஒரு சக்சஸா இருந்தது. இது கண்டிப்பா பிரபு சார்னா சொல்லவே வேணாம், அவர் ஆக்டிங்ல பிச்சு தள்ளுவாரு அவரு. சோ கண்டிப்பா சூப்பரான ஒரு காம்பினேஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ படம் வந்த பேர் நம்ம பார்த்து நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.